Hello everyone, welcome to Tamil Friends Club. So 2024 இயர் முடிய போது அடுத்த வருஷம் போக போறோம். ஓகேவா? இந்த அடுத்த வருஷம் 2025 இருக்கு இல்லையா? இது நம்ம ஒரு பெர்ஃபெக்ட் இயர்னு சொல்லலாமா? அது ஏன் சொல்றோன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த நம்பர் 2025 அதோட மேத்தமெட்டிக்கல் ஸ்பேஸ்ல என்ன சிக்னிஃபிகன்ஸ் ஹோல்ட் பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த 2025 சொல்றோம் இல்லையா? இந்த நம்பர் வந்து நம்ம ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லலாம். நம்ம யூஸ்வலாக ஒரு நம்பர் எப்போ பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு சொல்லணும் தெரியும் இல்லையா? ஒரு இன்டீஜரை ஸ்கொயர் பண்ணால் வரக்கூடிய ரிசல்ட்டை நம்ம பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் 3ன்னு ஒரு நம்பர் இருக்குது. இந்த 3யை ஸ்கொயர் பண்ணுறோம். 3யை ஸ்கொயர் பண்ணால் நம்மளுக்கு 9 வருது. 9ஐ பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி 4 இருக்குது, இன்டீஜர் தான். இதை ஸ்கொயர் பண்ணால் நம்மளுக்கு 16 வருது. 16ஐ பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு சொல்லலாம். அந்த மாதிரி 2025ன்றது ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் தான். இது எதோட ஸ்கொயர்னு பார்த்தீங்கன்னா 45ஓட ஸ்கொயர். ஓகேவா? நம்பர் 45 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 2025 வரும். அதனால இது ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு சொல்கிறோம். இது இந்த இயரில் வந்தனால இது பெர்ஃபெக்ட் இயர்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஓகே, அண்ட் இதை தவிர வேறு என்ன சிக்னிஃபிகன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாமா? இன் டேர்ம்ஸ் ஆஃப் கியூ பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த சிங்கிள் டிஜிட் நம்பர்ஸ் இருக்குது. ஸ்டார்டிங் ஃப்ரம் 1 till 9. ஸோ 1 தனியாக கியூ பண்ணுறோம், 2 தனியாக கியூ பண்ணுறோம். அப்படியே ஒரு நம்பராக நம்ம கியூ பண்ணிவிட்டு அது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணுறோம். இதோட ரிசல்ட் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே நம்மளுக்கு 2025 தான் வரும். ஓகேவா? சிங்கிள் டிஜிட் நம்பர்ஸ் எல்லாமே தனித்தனியாக கியூ பண்ணி அதை ஆட் பண்ணிங்கன்னா வரக்கூடிய ரிசல்ட்டும் 2025 தான் வரும். ஓகே, ஸோ இப்போ வரக்கூடிய அந்த இயர் வந்து நம்ம ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஸ்கொயர் இயர் என்னவா இருக்கும்? 45ஓட ஸ்கொயர் 2025 சொல்றோம்னா அப்போ அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 44ஓட ஸ்கொயர் தான் நம்மளுக்கு லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்கொயர் இயராக இருக்கும், விச் இஸ் 1936. அதே மாதிரி இப்போ 2025 ஸ்கொயர் இயர்னா இதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய அடுத்த ஸ்கொயர் இயர்னு பார்த்தோம்னா 46ஓட ஸ்கொயராக இருக்கும். ஸோ 46ஓட ஸ்கொயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2116. ஸோ 2025லேருந்து 89 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு ஸ்கொயர் இயர் வந்திருக்கு. அதே மாதிரி 2025க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் 91 இயர்ஸ் அடுத்த ஸ்கொயர் இயர் வரும்னு சொல்லலாம். ஸோ ப்ராபப்ளி நம்ம ஜென்ரேஷன் ரெக்கக்னைஸ் பண்ணுற ஒரு ஸ்கொயர் இயர்ன்றது இந்த இயராக தான் இருக்க போகுது, 2025 தான் இருக்க போகுது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு பெர்ஃபெக்ட் இயரை நம்ம முடிஞ்ச அளவுக்கு பெர்ஃபெக்டாக யூட்டிலைஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். அதுக்கு ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஹாப்பி நியூ இயர் டு ஆல்.